So next வந்து scalar multiplication of matrices. So scalar multiplication அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு matrices எடுத்துக்கோங்க, அதோட ஒரு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவாங்க. It can be any element, negative, positive, zero or trigonometric identities. For example, cos theta இந்த மாதிரி. So இங்க நான் சிம்பிளரா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக A is equal to 2 3 4 5ங்கற 2x2 ஆர்டர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். So இதுல என்னன்னா scalar multiplication, இதோட ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்றோம். அது என்னவா இருக்கும்னா 2a. அப்ப 2a ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, which is equal to 2 ஏக்கு பதிலா இது அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? 2 3 4 5. அப்ப இந்த 2 நான் என்ன பண்ணா ஒவ்வொரு என்ட்ரிஸ் கூடயும் நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். சோ ஆட் கிடையாது, சப்ட்ராக்ட் கிடையாது, மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 into 2 4, 2 into 3 என்ன வருது? என்னடா 2 into 2 4, 2 into 3 6 ஆ, 2 4s are 8, 2 5s are 10. சோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் இதுதான் என்னோட ஸ்கேலார் மேட்ரிசஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஏன்னு கொடுத்திருக்கேன். அப்ப மைனஸ் ஏன்னா என்னது? மைனஸ்னா 1ன்னு அர்த்தமா? வெளியே நீ அப்படியே உள்ளுக்குள்ள மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதா. -1 வெளியே இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 3 4 5 உள்ள எல்லாத்துலயும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 -3 -4 -5 நெகட்டிவ் எல்லாமே. So this is the scalar multiplication. ஓகேங்களா? I hope this is clear. Next, so property of scalar matrix multiplication அப்படிங்கறதுல மூணு ப்ராப்பர்ட்டி சொல்றோம். k into a plus b. இங்க kங்கிறது என்னது? ஒரு ஸ்கேலார், ஏதோ ஒரு நம்பர். a b கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்திருந்தா அது மேட்ரிசஸ். அப்ப k into a plus b எனக்கு என்ன கிடைக்கும்னா ka plus kb. ஓகேவா? இதுக்கும் தனியா மல்டிப்ளை பண்றோம், இதுக்கும் தனியா மல்டிப்ளை பண்றோம். அடுத்தது ka plus இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் b. அப்ப என்னன்னா இங்க kb இது ரெண்டுமே என்னன்னா ஆர் ஸ்கேலார்ஸ். அது ஒரு நம்பர். ஸ்கேலார்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர். ஓகேங்களா? bங்கிறதும் ஒரு நம்பர். அப்ப இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா மேட்ரிசஸோடையும் பிளஸ் இது ரெண்டு நம்பர்ஸ். சோ நம்பர்ஸாவே இது மல்டிப்ளை ஆயிரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் k plus b into a. சோ ரெண்டுமே ஸ்கேலார் into a அப்படிங்கிறப்போ எனக்கு ka plus kb அப்படின்னு கிடைக்கும். ka plus ba, சாரி. சோ ka plus ba. ஓகேங்களா? இது ரெண்டுமே உள்ள மல்டிப்ளை ஆயிரும். சோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். சோ இதெல்லாம் வந்து இப்ப புரியாம இருக்கலாம், சம் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும். ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சே நீங்க வந்து சம் போடும்போது 2 மார்க்ஸ்லயோ 1 மார்க்ஸ்லயோ இதை கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? Next, so the final introduction part is the multiplication of matrices பார்க்க போறோம். So multiplication of matrices அப்படிங்கறதுலயும் ரெண்டு எடுத்துக்கிறோம், that is a b அப்படின்னு சொல்லி. So 1 0 0 -1 0 1 1 0 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். So இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா நீங்க எடுத்திருக்கிற மேட்ரிசஸ் ரெண்டுமே வந்து என்ன ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப m cross n அப்படின்னு சொல்லி இருக்குது. and then இதோட ஆர்டர் என்னன்னா n cross p அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப இந்த இடத்துல என்னன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் a, number of columns in A is equal to number of புரியாது. சோ ஒரு மேட்ரிக்ஸ எப்ப நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அதுல ஒரு சின்ன கண்டிஷன். ஏன்னா இதை வச்சு 1 மார்க்லயோ இல்ல ட்விஸ்டட் சம்ஸ்லயோ கேக்குறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டைரக்டா வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர் செக் பண்ணணும். சோ இந்த ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 x 2 இல்லையா? இதோட ஆர்டர் என்னன்னா 2 x 2. இப்ப நீங்க செக் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிட்டு இதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஒன்ல உள்ள காலம் அண்ட் தென் செகண்ட் மேட்ரிசஸ்ல உள்ள ரோ, இந்த ரெண்டு நம்பருமே சேமா இருக்கான்னு பாருங்க. அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் A is equal to number of rows in B. ரெண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். வேற இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கேன் பாருங்க. இப்ப இதோடைய ஆர்டர் என்னவா இருக்கும்? 2 row and 2 column, 2 x 2. and then இது எவ்வளவு இருக்குது? 3 rows and 1 column. இப்ப இது 3 rows and 1 column. நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிற காலம் நம்பரையும் செகண்ட் ஒன்ல இருக்கிற ரோ நம்பரையும், அதாவது இதோட எண்ட் இதோட ஸ்டார்டிங், இது ரெண்டுமே சேமா இருந்தா மட்டும்தான் என்னால மேட்ரிசஸ மல்டிப்ளை பண்ண முடியும். இங்க 2 இருக்கு 3 இருக்கு, which is not equal. அப்ப எனக்கு என்ன ஆயிரும்னா என்னால ஏபியோ பிஏவோ டிஃபைன் பண்ணவே முடியாது. சோ அதுதான் இந்த டெஃபினிஷன். அப்ப என்னவா இருக்கணும் அப்படின்னா இப்ப m cross n n cross p அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரலா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் ஏபி கண்டுபிடிக்க முடியுமா? இதுல எனக்கு காலம் இந்த இடத்துல இருக்கிற லாஸ்ட் இருக்கிற காலமும் ஸ்டார்டிங்ல இருக்கிற ரோ ரெண்டுமே சேமா இருக்கா? n தானே இருக்கு. அப்ப எனக்கு வர்ற ஆன்சர் என்ன ஆயிரும்? m cross p. இது என்னவோ இந்த ரோவும் இந்த காலம் தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஏபி கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பிஏ ட்ரை பண்ணி பாருங்க. பிஏனா என்ன ஆயிரும்? n cross p is to m cross n. அப்ப இதுல இருக்கிற காலமும் இதுல இருக்கிற ரோவும் எனக்கு சேமா இல்ல. அப்ப பிஏ என்னால வந்து இங்க டிஃபைன் பண்ண முடியாது. சோ இது டிஃபைன் பண்ண முடியாது, இது டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதை வச்சுதான் நீ வந்து ஃபைன் பண்ணணும். சோ இதுல என்ன சொல்றோம்? ஆக மொத்தத்துல என்னன்னா உங்களுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா ஏ தனியா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், பி தனியா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா, சேம் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா தென் உங்களால ஏபியும் சரி பிஏயும் சரி டிஃபைன் பண்ண முடியும். சோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நோட்ஸ்க்காக சொன்னது. 1 மார்க்லயும் and then சம்ஸ்லயுமே இது நீங்க போடும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ A is equal to B is equal to நம்ம இப்ப மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? சோ இங்க என்ன அப்படின்னா, சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரோவையும்
ஃபர்ஸ்ட் காலத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அது மட்டுமே உங்களுக்கு கண்ணு தெரியட்டும். சோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் அல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ், அதுக்குரிய கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் 1 ஃபர்ஸ்ட், இங்க 0 இல்லையா? அப்ப 1 into 0 பிளஸ் ஆட் பண்ணணும் 0 into 1. அடுத்தது என்னது? இந்த 0 அடுத்து கீழே உள்ளது 0 into 1. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அதே ஃபர்ஸ்ட் ரோ, அந்த ஒரு ரோவை வச்சு ஃபர்ஸ்ட் காலம் முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு செகண்ட் காலம் போங்க. ஃபர்ஸ்ட் ரோவை வச்சு செகண்ட் காலம். இப்ப இந்த செகண்ட் காலத்துல என்ன ஆகும்? சேம் 1 இந்த இடத்துல இருக்கிற 1 into 1 கேப் விட்டு எழுதுங்க. 1 into 1 ஆட் பண்ணணும் பிளஸ் 0 into 0 0 into 0. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ரோ அடுத்த காலம் இருக்கா? இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணணும், இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் கீழே வந்துடணும். ஏன்னா பிளேசிங் ஆஃப் மேட்ரிசஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம்னா செகண்ட் ரோக்கு போயிடுறோம். செகண்ட் ரோ திருப்பியும் பழையபடி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். சோ இங்க என்ன நமக்கு சேஞ்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் ரோ வச்சு காலத்தை பூரா மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். அடுத்த செகண்ட் ரோ வச்சு காலத்தை பூரா மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். சோ இங்க செகண்ட் ரோனால நான் அடுத்த செகண்ட் ரோக்கு நான் போயிட்டேன். சோ செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம். அப்ப இங்க என்ன வரும்? 0 into 0 பிளஸ் இங்க எனக்கு மைனஸ் இருக்கு. சோ -1 நான் பிராக்கெட்ல போட்டுறேன். -1 இன்டு அதுக்குரிய நம்பர் என்ன? 1. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க போடும்போது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் போக போக உங்களுக்கு நான் இவ்வளவு ஸ்டெப்ஸ் நீங்க எழுதவே தேவை கிடையாது. டைரக்டாவே ஆன்சர் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்னது? அதே செகண்ட் ரோ தான், ஆனா நான் செகண்ட் காலத்துக்கு போறேன். சோ அந்த ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. உங்க மைண்ட்லயே பார்த்தாலே தெரியும் 0 into 1 என்ன 0 நீங்க எழுதிடலாம். பட் தெரியறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதுறேன். 0 into 1 பிளஸ் இங்க என்ன இருக்கு? -1 தெரியலையா? -1 into இங்க என்னது? 0. ஓகேங்களா? சோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். பண்ணிடுவோமா? 1 into 0 என்னது? 0 plus 0 தான். அடுத்தது 1 plus 0. அடுத்தது 0 into 0 னா 0 plus -1 into -1 is -1. அதனால மொத்தமாவே நான் -1 எழுதிடுறேன். நெக்ஸ்ட் 0 into 1 is 0 and then 0 into any number is again 0. ஓகேங்களா? சோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன? 0 plus 0 0. 1 plus 0 1 தான் வரும், 0 கிடையாது. 0 -1ங்கிறது -1 and then 0 plus 0ங்கிறது எனக்கு 0. அகைன் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கு? 2x2 மேட்ரிசஸா இருக்கு. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் A cross B மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு தெரியாத பட்சத்துல நீங்க இதை ரிப்பீட் மோட் மட்டும் போட்டு பாருங்க. and then சம்ஸ் போடையிலையும் உங்களுக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும்னு நம்புறேன். சோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். நெக்ஸ்ட் சோ மேட்ரிசஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம் மல்டிப்ளிகேஷனுக்குரியது. சோ நம்ம அடிஷன்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ப்ராப்பர்ட்டிஸ் காமுடேட்டிவ் அசோசியேட்டிவ்னு சொல்லி அதே மாதிரி இங்க இருக்கும். பட் இந்த இடத்துல என்னன்னா AB இஸ் நாட் ஈக்குவல் டு BA. AB மல்டிப்ளை பண்ணும்போதும் அந்த வர்ற ஆன்சரும் BAவும் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இட் இஸ் நாட் காமுடேட்டிவ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல காமுடேட்டிவா நாட் காமுடேட்டிவான்னு கேட்டா நாட் ஈக்குவல், நாட் காமுடேட்டிவ். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் A into BC is equal to, ஏன்னா இது மல்டிப்ளை, அதனால 3 இது கொண்டு வந்திருக்காங்க. A into BC அந்த பிராக்கெட் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இங்க is equal to AB into C. சோ which means நீங்க BC யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதோட A மல்டிப்ளை பண்ணணும். AB யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதோட C மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 pages 3 pages வர்ற சம்ஸா இருக்கும். பட் ஸ்டில் வந்து நீங்க போட்டு பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ல வர்றது. சோ இது வந்து அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட் ஒன் வந்து A dot I. வேர் வாட் இஸ் I? I is ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? 1 0 0 1 இந்த டைப்ல இருக்கும் இல்லையா? சோ யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத வச்சுமே உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள்லயும் சரி, எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட 4-5 சம்ஸ் இருக்குது. சரியா? சோ AI is equal to IA, I dot A அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. and then 0 கிடையாது, இது 0 மேட்ரிக்ஸ். So A dot 0 equal to ஆன்சர் எனக்கு anything into 0 is 0. அந்த கான்செப்ட் வச்சே நீங்க பாத்தீங்கனாலும் A dot 0 is equal to 0 is equal to 0 dot A. So இதுதான் அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ். நாட் கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் and then வந்து ஐடென்டிட்டி and then 0 மேட்ரிக்ஸை வச்சு. ஓகேங்களா? I hope this properties and all the introduction is clear for you. I hope this video is useful for you. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and then subscribe பண்ணுங்க so that எனக்கு 12th portion complete பண்ண இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ற வரை meet you next time. Take care. Bye.